அதே மாதிரி இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு என்ன தாட்டா இருக்குன்னா இது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக போவே போகாது, நம்ம கூடயே இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையா மேம்? சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது எதை பொறுத்து, சம் ஃபுட்டு சாப்பிட்டா ட்ரிகர் ஆகும். ஓகே. சிலருக்கு வந்து இந்த சீ ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பாக ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சொன்ன மாதிரி இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா அடுத்து ஒரு 2-3 டேஸ்லேயே அப்படியே சொரியாசிஸ் திரும்ப பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கும் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது. எவ்வளோ தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்களேன் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் சித்தால நம்ம என்ன கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க முறைகள், அந்த மருந்துகள், ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள், இட்ஸ் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ பிளட் பியூரிஃபையர் எடுக்கும்போது பேசிக்காக பாடியில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சொரியாசிஸ்க்கும் எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில், எக்ஸலண்ட்டான ஆயில் ப்ரிப்ரேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது திரும்ப ஹேர் ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும்.